வெல்கம் டு யூனிக் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ஜெல் கலர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் சிம்பிளாக இதை நம்ம எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரெட் கலர் ஜெல் கலர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நாம் பீட்ரூட் எடுத்துக்கலாம். நான் 4 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் சின்னதாக தான் இருக்குது, அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது நல்லா சவப்பாக இருக்கிற பீட்ரூட்டாக நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கலரும் நல்லா ரெட்டாக வரும். இப்போ நம்ம எடுத்த பீட்ரூட்டோட தோலெல்லாம் சீவிட்டு வந்துட்டோம். அதை இந்த மாதிரி நல்லா துருவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி துருவுறது தான் ரொம்ப நல்லது. இதில் இருக்க கலர் ஃபுல்லாக அப்படியே நமக்கு கிடைக்கும். இது நம்ம பொடி பொடியாக அறுத்தோம்னா அது சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி சன்னமாக துருவிக்கிறது தான் நல்லது. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த பீட்ரூட் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் இது வற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் தண்ணி நம்ம பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா முங்கி வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வெந்து இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும். இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலரும் அப்படியே ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கும். இதை அப்பப்போ ஒன்று லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின 3 கப்பில் 1.5 கப் தண்ணி வற்றி மிச்சம் 1.5 கப் தண்ணி அளவுக்கு வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த பீட்ரூட்டோட கலரே அப்படி மாறி வந்திருக்கு. அதில் இருக்க கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு அரிப்பி வச்சு நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த பீட்ரூட் தேவையில்லை, இந்த தண்ணி மட்டும்தான் தேவை. நம்ம வடிகட்டின இந்த பீட்ரூட் வேஸ்ட் ஆகாது. அதை வச்சு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி பொரியலோ இல்லாட்டி சாலடோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம வடித்த இந்த பீட்ரூட்டில் வச்சு பொரியல் செஞ்சால் டேஸ்ட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் வரும்னெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். சும்மா வெங்காயம் பச்சை மிளகா கடுகு தாளித்து நம்ம அழகாக சேர்த்து செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா புழிஞ்சு இதோட சாரம் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போது ஸ்டவ்வை ஒரு மீடியமான சூட்டில் வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லது. ஓரங்கள் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது கூட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை இதில் நம்ம சேர்த்தே ஆகணும். அப்போ தான் இது அந்த ஜெல் மாதிரி கிடைக்கும். அதனால் இது நம்ம சர்க்கரை சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் நல்லா வரும். இப்போ இது
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வற்றி சுண்டி வரணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வற்றி சுண்டி வந்துருச்சு. இது நம்ம ரொம்ப நேரம் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, ரொம்ப டைம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப கெட்டியாக ஆயிரும், நல்லா இறுகிரும். அதனால் இது பதம் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா சுண்டி வற்றி வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ இது கட்டி சேராமல் நல்லா நீட்டாக கிடச்சிடும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட ஜெல் கலர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுச்சுன்னா இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாயிடும். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம எதுலேயுமே இதை எடுத்து சேர்த்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதிகமாக விலை கொடுத்து கடையில் ஜெல் வாங்குறதை விட நமக்கு சிம்பிளாக வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். இதை யூஸ் பண்ணி ரெட் வெல்வெட் கேக் செய்யலாம், ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எதுக்கெல்லாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி செய்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே இதை நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு இதை ஆட் பண்ணி ரெட் வெல்வெட் கேக் செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது ரெசிபி போடணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.